பயமா பயமா கண்ட கண்ட ஈன பயலுங்க பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. கேப்டன் ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பணிகளை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான். ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசணும். ஓபன் சேலஞ்ச். 2005க்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, நான் ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட கண்ட ஈன பயலுங்க பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே. யாரா நீங்களா? யாரு? கேப்டன் கால் நெகத்துக்கு தூஸ் ஆவீங்க நீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சா கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முக பண்ணன் படம் நடிக்க வந்தான். 4 படம். ரெட் ஜெயிண்ட் மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க. வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. இதுக்காக பேரம் 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 பேரம்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச். ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும் இது வரைக்கும் போக முடிஞ்சுதா? அதே சாலிகிராம் 54 கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டிருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு. கேப்டன் ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பணிகளை ஓடிட்டு இருக்கு. இன்று போய் நாளை வா. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ தம்பிங்களா. இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது.